அன்பார்ந்த பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களே, கல்வி என்பது வாளியில் நிரப்பப்படும் நீர் அல்ல, அது பற்ற வைக்கப்படுகிற பெருநெருப்பு. கல்வி ஓரிடத்திலே தேங்கி நிற்காது, அது தீயாய் பரவும். எனவே மனிதகுலம் வாழும் இடமெல்லாம் பற்றி பரவட்டும் கல்வி தீ. இன்று சின்னியம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியரோடு கல்வி கூட வளர்ச்சி குறித்து பேசிய பொழுது என் மனதிலே பதிந்த சில கேள்விகளை நான் விடை தேடுகின்றேன். அதை உங்கள் கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன். இந்த ஆண்டு அரசு பள்ளியில் முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கை போதுமானதாக இல்லை. தனியார் பள்ளிக்கு பையிலே பணத்தை நிரப்பிக்கொண்டு பெற்றோர்கள் கிளம்பிவிட்டார்களா என்ன? கல்விக்காக என்ன விலையானாலும் கொடுக்க தயாராகி விட்டார்களா? இதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. முதல் வகுப்பிலே சேர்ந்த சில குழந்தைகளும் கூட தமிழ் வழி கல்வியை மறுத்து ஆங்கில வழி கல்வியை தேர்வு செய்கின்றார்களே. தமிழ் வழி பாதையில் தடங்கள் என்ன என்பதை பரிசீலிக்க வேண்டுகிறோம். உங்கள் விவாதத்திற்கு இவற்றை முன்வைக்கின்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக யார் ஆட்சியில் அமர்ந்திருந்தாலும் அனைவருக்கும் கல்வி என்கின்ற லட்சிய பாதையில் தடைக்கற்கள் இருந்ததில்லை. மதிய உணவு, காலை சிற்றுண்டி, சத்துணவு, முட்டை, சைக்கிள், மடிக்கணனி, பஸ் பாஸ், தொழிற்கல்வியிலே உள்ளொதுக்கீடு, இல்லம் தேடி கல்வி, இத்தனைக்கு மேலாக இருமொழி கொள்கை என்று அடுக்கடுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் மூலம் கட்டப்பட்டு வருவதுதான் தமிழ்நாட்டினுடைய கல்வி மாளிகை. முதல் தலைமுறை பட்டதாரிகள் பலன் பெறுகிற திட்டங்கள் அற்புதம். என்ன கல்வி இது? கற்றால்தான் வாழ்க்கையா? காமராஜர் கற்றாரா? கருணாநிதி எந்த கல்லூரியிலே படித்தார்? 8ஆம் வகுப்பை கூட எட்டாதவர் தானே கண்ணதாசன். புதுமை பித்தன் என்ன PhD முடித்தாரா என்ன? படிக்காமல் சாதித்தவர்கள் சிலர் உண்டுதான். ஆனால் லட்சக்கணக்கானவர்கள் இந்த பூவுலகை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1975 ஆரியப்பட்டா முதலாவது செயற்கைக்கோள் இந்தியாவின் மகத்தான சாதனை. BSLV செயற்கைக்கோள்கள் 100கணக்கில் நாம் ஏவி இருக்கிறோம். நிலவிலே நீர் கண்டுபிடித்தது உலக அளவில் நம்முடைய சந்திராயன் 2008ஆம் ஆண்டு. 2014 மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தினுடைய ஆராய்ச்சி. சந்திரயான் 3 நிலவின் தென்துருவத்தில் தரை தொட்டது. நிலவு பற்றி விஞ்ஞான சோதனைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் சூரியனையே ஆராய்ச்சி செய்வதற்கு ஆதித்யா L1 விண்கலத்தை இந்தியா ஏவி இருக்கிறது. உலகின் இது முதல் சாதனை. இஸ்ரோ ISROனுடைய வெள்ளி ஆராய்ச்சி மையத்தில் 16,000 விஞ்ஞானிகள் பணிபுரிகின்றார்கள். இந்தியாவின் ஒவ்வொரு துறையிலும் கற்றோரினுடைய அளப்பரிய சாதனைகள் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கிறது. இன்னும் பாருங்கள், நேற்றைய பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு மே 7 பதிலடி கொடுக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய கேந்திரமான தீவிரவாதிகளுடைய 9 மையத்தை மட்டுமே குறிவைத்து ஆபரேஷன் சிந்தூர் ஒரு 25 நிமிடங்களில் கதம் அவ்வளவுதான் 100கணக்கான தீவிரவாதிகளை அழித்து ஒழித்தோம். பாகிஸ்தான் அரசனுடைய முதுகெலும்பே முறிக்கப்பட்டு விட்டது. 30 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் நம்மீது ஏவிய 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை சுதர்ஷன் சக்ரா S-400 உள்ளிட்ட வான் பாதுகாப்பு ஆயுதங்களால் இந்திய இராணுவம் அத்தனையும் சுட்டு வீழ்த்தியது. ஜம்மு, காஷ்மீர், ராஜஸ்தான், குஜராத் மக்களை ஒரு அளவும் கூட பாதிக்காமல் நாம் காப்பாற்றி இருக்கிறோம். இத்தனையும் கற்றறிந்த விஞ்ஞானத்தின் சாதனை என்பது யாராலும் மறுக்க முடியாது. படிக்காமலேயே சாதிக்கலாம் என்று யாராவது கூறினால் அது தூய்மையான வழிகாட்டுதல் அல்ல. சமூகத்தின் கடைக்கோடியிலே வாழ்பவன் வீட்டு பிள்ளைகள் படித்தால் முன்னேறி விடுவார்களோ என்கின்ற பொறாமையின் வெளிப்பாடு அது. தவறான பாதையை கைகாட்டி இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகட்டும் என்கின்ற சூழ்ச்சிவலை பின்னுகின்றவனுடைய வாதங்கள் தான் இவை. 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் சிலரை கூட பட்டியலிட முடியும். அதெல்லாம் 0.01% தான். மீதி 99.9% மக்கள் எப்படி சாதிக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், அவருடைய உழைப்பு என்ன, இவையெல்லாம் கொஞ்சம் பரிசீலிக்க வேண்டாமா? பட்டியல் இனத்தில் ஏதோ ஒருவர் IAS IPS மருத்துவ கல்விக்குள் நுழைந்து விட்டாலே மொத்த ஜாதியும் உச்சத்திற்கே போய்விட்டதாக பொறாமை நெருப்பிலே கொட்டுகின்றவர்கள் உண்டு. கருணாநிதி பள்ளியிலே படித்தது 6ஆம் வகுப்பு என்றாலும் 60 திரைப்படங்களுக்கு கதைவசனம் எழுதியவர். திருக்குறளுக்கும் தொல்காப்பியத்திற்கும் உரை எழுதியவர். ஆன்மீகத்திலே புரட்சி செய்த ராமானுஜர் வரலாற்றை எழுதியவர். அவர் இடைவேளை இல்லாமல் கற்பதும் எழுதுவதும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையாகவே நிறைவு செய்தார். காமராஜர் கல்லாதவர் என்று எவர் சொன்னார்? இந்தி மொழிவெறியும் இனவெறியும் இதயத்திலே தேக்கி வைத்திருக்கின்றவனுடைய மத்தியிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 4 ஆண்டு செயல்பட்டார். அது எப்படி சாத்தியமானது? ஆங்கிலமும் இந்தியும் அவர் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார். அன்றாட தேசிய சர்வதேசிய அரசியலை கற்றுணர்ந்ததாலேயே உலகியல் தலைவராக உயர முடிந்தது.
கண்ணதாசன் தமிழ் இலக்கியங்களை ஒன்றுக்கு பல முறை படித்து அவற்றினுடைய விரிவுபட்ட அர்த்தங்களை எல்லாம் பட்டியலிட்டவர். ஒரு கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவிலே அவர் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்கள். உண்மையான கல்வி என்பது மனப்பாடம் செய்வது, 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது அல்ல. கல்வி என்பது ஆழமான சிந்தனையை தூண்ட வேண்டும், பன்முக திறமைகளை அது வளர்க்க வேண்டும். எத்தகைய சிக்கல்களுக்கும் அறிவியல் ரீதியான தீர்வுகளை காண்பது, நடைமுறை அனுபவங்களையும் சிறந்த பண்புகளையும் வளர்த்தால்தான் அதை கல்வி என்று நான் சொல்லுவேன் என்று உரைத்தார். வளர்ந்த நாடுகளில் மதிப்பெண்களை மட்டுமே நம்புவதில்லை. திறனறி தேர்வுகள், நேர்காணல்கள், தனிப்பட்ட செயல்திறன்களை காட்டுகின்ற ஆவணங்கள் இவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நம்முடைய கல்வி முறைக்கும் வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசத்திற்கு இதோ ஒரு உதாரணம் மூலம் சொல்லுகின்றோம். எந்த பழம் புளிக்கும் என்று கேட்டால் நாம் எலுமிச்சம்பழம் புளிக்கும் என்று சொல்லுவோம். ஏன் புளிக்கிறது என்ற கேள்விக்கு அதில் சிட்ரிக் அமிலம் உள்ளது என்போம். அடுத்த கேள்வி விரியும் பொழுது வேறு எந்த பழத்திலே எல்லாம் சிட்ரிக் அமிலம் இருக்கிறது என்ற கேள்விக்கு ஆரஞ்சு பழம், நார்த்தை என்கின்ற பதில்கள் நம்மிடம் வந்திருக்கும். இத்தோடு நமது ஆராய்ச்சி கல்வி நிறைவேற்றிவிட்டது. ஆனால் மேலை நாட்டு கல்வி மேலும் மேலும் விஞ்ஞான ரீதியாக இது விரிகின்றது. எந்த பழத்திலே சிட்ரிக் அமிலம் அதிகமாக உள்ளது என்பதையும் அவற்றை ருசியான பழச்சாறாக மாற்றுகிற தொழிற்சாலை பற்றியும் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் கலப்படம் இல்லாமல் மக்கள் கரங்களிலே அந்த பழரசத்தை கொண்டு சேர்க்கிற சந்தை நுணுக்கங்கள், அதன் சட்ட விதிகள் ஆகிய இத்தனையும் அறிந்து கொள்வதற்கு அவருடைய கல்வி வழிவகுக்கிறது. இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வேலை செய்கின்ற விதம், அதனால் ஏற்படுகிற சமூக பாதிப்புகள் இவற்றையெல்லாம் அவனுடைய குழந்தைகள் விவாதிப்பதும் சமூக மறுமலர்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இந்த அம்சங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு தேவை என்கின்ற ஏக்கம் நமக்குள் இருக்கிறது. ஆகவே வெறும் மதிப்பெண்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவனுடைய முழு தகுதியும் எடை போடுவது தவறான முடிவையே தரும். உண்மையான திறமை, சிந்திய வியர்வை, கொண்ட பண்பு, பெற்ற அனுபவம் இவைதான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த திறமையை அளக்கின்ற அளவுகோலாகும். அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்புகளையும் தகுதிகளையும் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். காமராஜர் போன்றோர் உயர்வுக்கு இப்பொழுது காரணம் என்ன என்பது தெளிவாகவே விளங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.